பெனால்டி அமௌண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய் வந்து வங்கி வசூல் பண்ணிருக்காங்க அப்படின்ற நியூஸே பெரிய சர்ச்சையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பேசு பொருளாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு மினிமம் பேலன்ஸ் பண்ண முடியல, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இருந்து பெனால்ட்டியா மட்டும் 19 கோடி ரூபாய் வந்து வங்கி வந்து வசூல் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாலே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த இஷ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நார்மலா வந்து எல்லாருமே வந்து அக்கவுண்ட் வச்சிருப்போம், சேவிங்ஸ் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் சொல்லிட்டு எல்லாருமே அக்கவுண்ட் வச்சிருப்போம். சோ இந்த ஒவ்வொரு அக்கவுண்ட்லயுமே வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அதாவது இப்போ நம்மளோட அக்கவுண்ட்ஸ்ல இவ்ளோ அமௌண்ட் மினிமம் பேலன்ஸ் இருந்தே ஆகணும். சில அக்கவுண்ட்ல வந்து 3,000 இருக்கும், சில அக்கவுண்ட்ல 5,000 இருக்கும். ஒவ்வொரு பிரைவேட் பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல வந்து 5,000 வரையும் வந்து மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் இருக்கும். சோ இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் நம்மளோட அக்கவுண்ட்ல இல்ல அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க வந்து நம்ம பெனால்டி சார்ஜஸ் வந்து போடுவாங்க. சோ அந்த பெனால்டி வந்து 100 ரூபாயா இருக்கலாம், இல்ல 300 ரூபாயா இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் வரையும் நம்மகிட்ட இருந்து பெனால்டி வாங்குவாங்க. சோ இந்த அமௌண்ட்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன அமௌண்ட் வந்து இந்த சின்ன சின்ன அமௌண்ட் எல்லாமே சேர்ந்து, அதாவது இப்ப இந்தியா முழுக்க வந்து நிறைய பேர் வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க. கோடிக்கணக்கான பேரோட அக்கவுண்ட்ல இருந்து இந்த சின்ன சின்ன அமௌண்ட் மொத்தமா சேர அது வந்து 19,000 கோடி வரையும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம 19,000 கோடி ரூபாய் வெறும் பெனால்ட்டியா மட்டும் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இது வந்து எப்படி 19,000 கோடி இப்படி மொத்தமா வந்து எத்தனை நாள்ல வந்துச்சு அப்படின்னா வந்து அது குறிப்பிட்ட டேட் சொல்லல, சில வருடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்தமா கடந்த சில வருடங்கள்ல 19,000 கோடி ரூபாய் வந்து பெனால்டி சார்ஜஸ் நம்ம வந்து கொடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அதே மாதிரி இது பிரைவேட் பேங்க்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 11,000 கோடி வந்து வசூல் பண்ணிருக்காங்களா. சோ மீத வந்து இந்த பப்ளிக் செக்டார்ஸ் பேங்க்ஸ் வந்து வசூல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து ரொம்ப யாருக்கு பாதிப்பு அப்படின்னா வந்து ஏழை எளிய மக்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா மினிமம் பேலன்ஸ் அவங்களால பண்ண முடியல, மினிமம் பேலன்ஸை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னா அவங்க வந்து ஒன்று கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல அவங்களோட டெய்லி வேஜஸ் பீப்புளா இருக்கலாம். ஸோ அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு அந்த வந்து அமௌண்ட் வந்து செலவிடுறதுனால இவங்க வந்து அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸா அவங்களால வச்சிருக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து கருத்துக்கள் வருது. ஸோ இது வந்து ஏழை எளிய மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க தான் ரொம்ப வந்து இந்த அமௌண்ட்லாம் பே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் செய்ய முடியாதவங்ககிட்ட இருந்து பெனால்ட்டி ரொம்பவே அதிகமாகவும் சார்ஜஸ் வந்து பேங்க் வந்து பெனால்ட்டியா போடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஸோ இதனால வந்து எந்த மாதிரியான விவாதத்துக்குள்ளாகுது அப்படின்னா சார்ஜஸ் வந்து கம்மியாகலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும், அதே நேரத்தில் மினிமம் பேலன்ஸ் ரூலை வந்து சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசு பொருளுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் கூட சொல்லலாம். சோ இந்த மாதிரி நம்ம பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா கவனிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல எல்லாரும் இருக்கும். சோ தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதே நேரத்துல மெயின்டைன் செய்ய முடியல அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து அன்னெசரியா பெனால்ட்டியை அவாய்ட் பண்றதுக்கான சில விஷயங்கள். சோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த அக்கவுண்டோட செட் ஆஃப் ரூல்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ என்னதான் சின்ன பேங்கா இருந்தாலும் அந்த சின்ன பேங்க்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வந்து நம்ம பெனால்ட்டியா பே பண்றதுக்கான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். சின்ன பேங்கா இருக்கட்டும், பெரிய பேங்கா இருக்கட்டும், எந்த ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணாலும் அந்த அக்கவுண்டோட நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜோ அதே மாதிரி அன்னெசரியான பெனால்ட்டியோ வந்து அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்றதுக்கான சான்சஸும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் பர்டன் வந்து கம்மியாகிறதுக்காக தான் எல்லாருமே அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பெனால்ட்டி நம்ம பே பண்ண நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் பர்டன் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த அக்கவுண்ட் அண்ட் அந்த பேங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணுங்க. ஸோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.